ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சுமித்ரா. இன்றைக்கி வீடியோவில் கேரட் கேக் ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாங்க. மைதா பயன்படுத்தாமல் கோதுமை மாவு வச்சு செஞ்சுருக்கோம். முட்டை கேரட் வச்சு நம்ம ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம். நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இருக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேக் செய்ய இதே போல் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கேக்கு மோல்டு எடுத்துருக்கேங்க. இல்லை நம்ம வீட்டில் உள்ள டிஃபன் பாக்ஸுமே நம்ம எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு ஒரு ஸ்பூன் மாவு போட்டுக்கோங்க. கோதுமாவே போட்டுவிட்டு இதே போல் டேப் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு லேயர் மாதிரி வந்துடுங்க. இப்படி பண்ணும்பொழுது நம்ம பட்டர் ஷீட்லாம் போட வேணாம். நம்ம டைரெக்டாகவே நம்ம கேக் பேக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கேக் நல்லா ஒட்டாமல் வருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி முட்டை பயன்படுத்தி செஞ்சுருக்கேங்க. இது கூடவே 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க, ஜீனி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கப்பால் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பாலேயே 1/2 கப் ஜீனி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா ஜீனியில் கரையிற வரைக்கும் நல்லா அடித்து விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூட நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த முட்டை கலவை கூடவே நம்ம மாவு சேர்த்துக்க போகிறோங்க. 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேங்க. அதனால் சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் பாதியாக சளிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். சளிச்சிட்டு சேர்க்கும் பொழுது கட்டி இல்லாமல் மாவு இருக்குங்க. அதுக்காக இதே போல் சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா மாவுமே நம்ம சளிச்சிட்டோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். பொறுமையாக இதே போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரே டைரெக்ஷன்லேயே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ இது கூடவே 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த வாசனையும் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விடும் பொழுது ஒரே பக்கமாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம மேலே எடுத்து பார்த்தோன்னா ஒரு ரிப்பன் மாதிரி விழணுங்க. இந்த பாருங்கள், இதே போல் ஒரு ரிப்பன் மாதிரி விழணும். இந்த பக்குவத்துக்கு மாவை நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் குறைவாகவே உப்பு, 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா நம்ம ஏலக்காய் பவுடருமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக 1 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கோங்க. கேரட் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கேக் செய்யறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாவை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, கேக்கு மோல்டில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இதே போல் தட்டி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே கட் பண்ண நட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாதாமில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். மேலே துருவின கேரட் சேர்த்துக்கோங்க. இப்போ கேக்கு நல்லா வேக விட்டுக்க போகிறோங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க வேக விட்டுக்க போகிறேன். அதனால் குக்கர் நல்லா மீடியமான ஃப்ளேம்லேயே நல்லா 10 நிமிஷம் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. குக்கர் பயன்படுத்தும் பொழுது கேஸ்கட் விசில் ரெண்டுமே பயன்படுத்தக்கூடாதுங்க. நடுவில் இதே போல் ஒரு ரிங்கு இல்லைனா சின்ன கிண்ணம் ஸ்டாண்டு மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மாவை, இது உள்ளே வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு நல்லா 45 நிமிஷத்துக்கு குறைவான தீயிலேயே நம்ம வேக விட்டுக்கலாங்க. எனக்கு கரெக்டாக 45 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம வைக்கிற அளவு பொறுத்து மாறுபடும். நம்ம அதிகமாக மாவு சேர்த்தோன்னா அதிகமான நேரம் கூட எடுக்குங்க. அடிக்கடி நீங்கள் திறந்து பார்க்காதீங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பிறகு இதே போல் திறந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுங்க. இதே போல் ஒரு ஷார்ப்பான பொருள் ஒரு கத்தி மாதிரி வச்சு இதே போல் உள்ளே விட்டு பார்க்கும்பொழுது மாவு நல்லா ஒட்டாமல் வருங்க. கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி மாவு ஒட்டி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு மாவு ஒட்டாமல் வந்திருக்குங்க. கேக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா ஆற விட்டுக்கலாங்க. ஆற விட்டுட்டு தான் நம்ம கேக்கை கட் பண்ணணும். சூடாக கட் பண்ணும் பொழுது நம்ம உடஞ்சிரும். ஆற விட்டுட்டு இதே போல் சைடில் ஓரங்களை எடுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி பட்டர் ஷீட் பயன்படுத்தலை, அதுக்காகத்தான். ஓரங்களை எடுத்து விட்டுட்டு இதே போல் கவிழ்த்துட்டு ஒரு டேப் பண்ணிக்கோங்க. கேக்கு அழகாக ஒட்டாமல் வந்துடும்.
பாருங்கள் கேக் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக நல்லா மெத்துன்னு இருக்குது பாருங்கள். இதே போலவே ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி முட்டையை வச்சு பயன்படுத்தியிருக்கேன். நம்ம முட்டைக்கு பதில் தயிர் கூட நம்ம சேர்த்து பயன்படுத்திக்கலாம். முட்டை வேணான்னு நினச்சிங்கன்னா. ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்குல்ல. ரொம்பவே குறைவான பொருளை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். குக்கர்லேயே ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதே போல் ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.